6வது நேரம் 15 நிமிஷம் தான் இருக்கு. நான் செய்கிறேன் வேணும்டா. சரி சரி ஓகே. ஓகே கொஞ்சமா செய்து கொள்வோம். 20 மினிட்ஸ் இருக்கு செய்யலாம். நேரம் இருக்குதான். அப்ப எத்தனை செய்கிறாண்டு முதல்ல சொன்னீங்களா? பயிற்சிகள் தவிர்த்து நேரம் 8:43 8:45 என்றாலும் 15 நிமிஷம் 20 நிமிஷம் அவங்க 9:15 அப்படித்தான் முடிஞ்ச அளவு செய்வோம். வேற நாங்க கூட விட்டுக்கோம். பயிற்சி கணக்கு வேண்டாம். பயிற்சிகள் கொஞ்சம் செய்துட்டு ஆசனம் ஒரு 6-7 செய்வோம். அந்த மும்முண்டை தவித்து ஒவ்வொன்றா செய்துட்டு பத்மினேந்திய காணாம நேவிசண்டி அவர் அங்கே வழிகிட போறார் போல. சரி வந்துட்டேனா? வாரீங்கள். ஓகே குட் குட் குட். ஐயோ எனக்கு ஓகே தெரியுதானே? ஓ தெரியுதோ. ஓகே வணக்கம் பாணிமோகன் அவர்களுக்கும் இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கும் இப்பொழுது நாங்கள் யோகாவில் இணைந்து கொள்கின்றோம். நீங்கள் முதலாக நீங்கள் உங்களது உடல் இதை ஆரோக்கியமாக நீங்கள் வைத்திருக்க மௌனமாக ஒரு 3 செகண்ட் நின்று கொள்ளுங்கள். நன்றி. இப்பொழுது நாங்கள் எங்களது தேகத்தை நாங்கள் ஆரோக்கியமாக்குவதற்கு ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துவதற்கு உங்களது கைகளை கால்களை ஓடியோ நடந்தோ கொஞ்சம் சீராக அமைத்துக் கொள்ளுங்கள். ஓகே இப்பொழுது நாங்கள் தோப்பு கர்ணம் 10 தடவை போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்பொழுது இடுப்பில் கையை வைத்துக் கொண்டு உங்களது தலையை வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் நீங்கள் 5 தடவை முதலாவது நீங்கள் இப்படி செய்து கொள்ளுங்கள். பிறகு உங்களோட தலையை சுத்தி கொள்ளுங்கள் 5 தடவை. 2 3 4 5 6 7 8 9 10. இப்பொழுது உங்களது தலையை சுத்தி கொள்ளுங்கள். 1 2 3 5 மற்ற பக்கமாக வலமிடமாகவும் இடம் பலமாகவும் உங்கள் தலையை சுற்றி மெதுவாக செய்யுங்கள். நன்றி. இனி எங்களது கால் கை அதுகளை நாங்கள் சீராக முதலில் உங்கள் தோல் மூட்டை 5 தடவை வலமிடமாகவும் இடம் பலமாகவும் சுற்றுங்கள். 2 3 4 5 1 2 3 4
5. ஓகே. இனி உங்களது கைகளை இப்படி இப்படி நீட்டி மடக்குங்கள். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இனி ஒரு கையை வைத்துக்கொண்டு ஒரு கையை நீங்கள் இப்படி சுழற்றுங்க. 2, 3, 4, 5 தடவை வலம் இடமாக சுற்றுங்கள். 1, 2, 3, 4, 5. இனி மற்ற கை 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5. இனி உங்களது கைகளை கசக்கி நீங்கள் கை விரல்களுக்கான இதை கொடுங்கள். விரல்களை இப்படி இழுத்து விடுங்கள். நன்றாக கையை பிசைஞ்சு நன்றாக இழந்து கொள்ளும். இப்பொழுது இந்த இப்படி சைட்டுகள் அடியுங்கள். மேலுக்கு உங்களது கைகளுக்கு தோள்மூட்டு வரையும் மெதுவாக வலம் இடம் நீங்கள் கடாசனம் செய்யும் மாதிரி இப்படியே செய்து கொள்ளுங்கள். ஒரு 5 தடவை. நன்றாக கைகளை இழுத்து இதழ்களுக்கான நல்ல பயிற்சியாக இருக்கும் இது. அடுத்ததாக நீங்கள் உங்களது கை விரல்களை இப்படியே முன் இதை இப்படியே சுத்துங்க. 2, 3, 4, 5. நீ வலப்பக்கம் மாற்றி உங்களது கை முன் இதை மெல்லமாக சுத்தி எடுத்துக்கணும். இப்ப நாங்கள் அடுத்ததாக பத்மினியின் பயிற்சி ஒன்று செய்வோம். 1, 2, 3, 4. 1, 2, 3. 1, 2, 3. 5 தடவை செய்வோம். 4. 1, 2, 3, 4. இப்படியே நின்ற நிலையில கயிறு அடிக்கிற மாதிரி நீங்கள் அப்படியே செய்து கொள்ளுங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இனி பின்பாக 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நாங்கள் இன்று ஒரு எக்ஸ்ட்ரா செய்து பழமையாக செய்வோம். காலுக்கான பயிற்சி செய்து கொள்வோம். இப்படி நேராக நில்லுங்கள். கைகளை வைத்து 1, 2, 3. எவ்வளவுக்கு காலை தூக்க முடியுமோ தூக்குங்க. 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே. இனி நாங்கள் பெரிய வட்டமாக சுத்துங்கள். 5 தடவை சுத்துங்கள். 2, 3, 4, 5. இனி இடப்பக்கம் மாறி வலம் பக்கம் சுத்துறவர்கள் இப்பொழுது இடப்பக்கமாக சுட்டுங்கள். 3, 4, 5. இனி 8 போடுங்கள். 1, 2. பெரிய வட்டமாக போட்டதை பெரியதாக 8 போடுங்கள். 3, 4, 5. இனி கட்ட பக்கம் பின்பக்கம் 1, 2, 3, 4, 5. ஓகே. இனி எங்களோட முழங்காலுக்காக நீங்கள் முழங்கையை அதை வைத்துக்கொண்டு அப்படி 5 தடவை வலமாகவும் இடமாகவும் சுற்றுங்கள். 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. ஓகே. இப்பொழுது குதி
கீழே பணிக்கணுமா மேல் குதி கீழ் 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 6 7 8 9 10. ஓகே நன்றி. இப்பொழுது நீங்கள் உங்களது கைகளை குலுக்கி தண்டு கொஞ்சம் மெல்லமாக நடவுங்கள். உங்கள் பெரு விரல்களால் கைகளை அசைத்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். கைகளை விசுக்கி கொண்டும் நடக்கலாம். கைகளை நீங்கள் உங்களுக்கு எப்படி வசதியா இருக்கோ அது போல செய்து கொள்ளுங்கள். நன்றாக உங்கள் பாத விரல்களை அமர்த்தி நடவுங்கள். நீங்கள் கோயில்களில் அடியான் இருப்பது போல முன்னுக்கு பின்னுக்கு அப்படி வைத்தாலும் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். கைகளுக்கு தான் முக்கியமாக ஆட்டி ஆட்டி இரண்டு வருடம் உங்களுக்கு கை சுகமாக இருக்கும். கைக்கு நடவுங்கள். இப்பொழுது நேராக நடவுங்கள். பிறகு 2 காலையும் நேர் திசைக்கு வைக்காமல் கைக்காக நடவுங்கள். நன்றாக நிலத்தில் உங்களது விரல்களை படிய விடுத்துக் கொள்ளுங்கள். ஓகே. இப்பொழுது மீண்டும் குதி கீழ் குதி கீழ் குதி கீழ் குதி கீழ் 5 6 7 8 9 10. ஓகே. இப்பொழுது நாங்கள் பயிற்சிகள் முடித்து ஆசனத்தை செய்வோம். முதலாவதாக ஒவ்வொருத்தர் நீங்கள் ஒவ்வொரு ஆசனம் சொன்னால் செய்து கொள்ளலாம். யார் முதல் வாணி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏகபாதாசனம். ஏகபாதாசனம். ஓகே. கால்களை அப்படியே வைத்துக் கொண்டு உள்ளங்களை கும்பிட்டுபடி அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. கைகளை மெதுமெதுவாக எடுத்து மாட்டாசனம். கால்களை அப்படியே உள்ளங்காலை வைத்துக் கொண்டு அப்படியே கும்பிட்டபடி நில்லுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. அடுத்தவர் உக்கட்டாசனம். ஓகே. இப்பொழுது உக்கட்டாசனம். 2 கையையும் முன்னுக்கு வைத்துக் கொண்டு மெதுமெதுவாக நீங்கள் அப்படியே முழங்காலில் நில்லுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுமெதுவாக அப்படி எடுங்க. நன்றி. மூன்றாவது ஆசனம். மூன்றாவது ஆசனம் யார் சொல்றீங்க? பிரயாசனம். 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 ஓகே. ஒரு கையை பின்னுக்கு அப்படியே கொண்டு வந்து மற்ற கையை கொண்டு வந்து உங்களது கழுத்தை பின்னோக்கி வையுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. எப்படி கை கொண்டு போனீங்களோ அதே போல இந்த கையை எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி. அடுத்தவர் திரிகோணாசனம். பத்மினி. திரிகோணாசனம். திருகோணாசனம். ஓகே. காலை அப்படியே வைத்துக் கொண்டு நீங்கள் வலக்கையில் இடக்கையா நேர பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது விதமாக உங்கள் காலை வைத்து மாட்டாசனம். அதுபோல மற்ற கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. அடுத்தவர் யார் நிக்கிறீங்க? ஓகே. நவுலா நிக்கிறா. நவுலா இல்லையா? நவுலா நிக்கிறா. மியூட் பண்ணி இருக்கிறா. ஓகே. ஓகே. நீங்கள் தடாசனம் செய்யுங்கள். இப்படியே கைகளை மேலே கொண்டு வந்து கால்களை உயர்த்தி கொள்ளுங்கள். 1
2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கைகள் எடுத்து நகுலவதி நீங்கள் மியூட் பண்ணி இருந்தால் எடுத்துட்டு சொல்லலாம். வேற யாரும் இருந்தால் தயவு செய்து நீங்கள் எனக்கு தெரியாது சொல்லுங்க. அடுத்து நாங்கள் விரிச்சி ஆசனம் செய்வோம். மர ஆசனம் அல்ல விரிச்சி ஆசனம். இப்படியே கையை வைத்துக் கொண்டு நீங்கள் மரம் மாறி அப்படியே கைகளை விசிக்கி நில்லுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக அந்த மாற்று ஆசனமாக மற்ற காலை எடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக தேவியாசனம். ஓகே. ஒரு பாத்திரத்தை நீங்கள் வைத்திருப்பது போல் கையை வைத்துக்கொண்டு காலை கீழே அப்படியே முழங்காலில் இருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து நின்ற தனுராசனம். ஒரு காலை நீங்கள் கைக்கு நேர வைத்துக்கொண்டு காலை பின்புறமாக எடுத்து அந்த விரலை பிடித்து இழுத்துக் கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. மாற்று ஆசனமாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக கோணாசனம். இப்படியே கையை வைத்துக்கொண்டு இப்படியே திரும்பும். உங்களோட காது ஓரமாக உங்கள் கையை வைத்துக்கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக இப்படியே கையை எடுத்துக்கொண்டு மாற்றாசனமாக மற்ற கையை எடுத்துக்கொள்ளுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக அட்டகடியாசனம். நின்ற நிலையில் ஒரு கையை வைத்துக்கொண்டு ஒரு கையா காத ஓரமாக அப்படியே சரிஞ்சு கொள்ளுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக எடுத்து மாட்டாசனமாக மற்ற கை 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக. அடுத்ததாக நாங்கள் அர்த்த சக்கர ஆசனம். இப்படி இடுப்பில் கையை வைத்துக் கொண்டு உங்களோட கழுத்தை நீங்கள் பின்பக்கமாக நோக்கி செல்லுது. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக வீரபத்ர ஆசனம். இப்படியே நீங்கள் கையை வைத்துக் கொண்டு இப்படியே உங்களோட காலுக்கு நேர வலப்பக்கமாக வலதை நீங்கள் கண்ணை பார்த்துக் கொள்ளுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மாட்டாசனமாக மற்ற காலுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. எல்லாம் பயிற்சி ஓகே, எல்லாம் பயிற்சியும் செய்துட்டோம். ஓகே, இப்பொழுது நாங்கள் கண் பயிற்சி செய்து கொள்வோம். நீங்களாகவே உங்கள் கண்களை மூடினபடி ஒரு 10 தடவை கண்ணை மூடி மேல் கீழாகவும் பலமுடமாகவும் கண்ணை சுத்தியும் பார்த்துக் கொள்ளுங்கள்.
4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 7 8 நல்ல பெரியதாக கண்ணுக்கு வட்டம் போடுங்கள், கண்ணை மூடினபடி. இனி நீங்கள் கண்களை திறந்தபடி மேல் கீழாகவும் வலம் இடமாகவும் பார்த்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களது விரலை நீங்கள் அப்படியே வைத்து 3 தடவை அப்படியே கண்ணை உங்களது விரலை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். 2 3 அப்புறம் மற்ற விரல் 1 2 3. இனி மேல் கீழாக இப்படியே விரலை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். 2 3 தடவை செய்துட்டு இப்படியே விரலை கொண்டு உங்களது மூக்கடி வரையும் அப்படி பாருங்கள். 2 மெதுவாக அப்படியே கண்ணை மட்டும் அசைக்காமல் பாருங்கள். ஓகே, அடுத்ததாக நாங்கள் மூச்சு பயிற்சி செய்து கொள்வோம். கைகளை மேலே உயர்த்தி வேகமாக உங்களது கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். மூச்சை உள்ளுக்கு எடுத்து வெளியில் விடுங்கள். 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக நாசிகா முத்திரை. உங்களது விரல்கள் வைத்து வலப்பக்க மூச்சால் வலம் பக்கம் எடுத்து இடது பக்கத்தினால் விடுங்கள். இடது பக்கத்தினால் எடுத்து வலது பக்கத்தினால் மூச்சை விட்டுக் கொள்ளுங்கள். வாயினால் நீங்கள் மூச்சை உள்ளுக்கெடுத்து வாயினாலே விடுங்கள். உள்ளுக்கெடுத்து வெளியில் விடுங்கள். ஒரு 5 தடவை உள்ளுக்கெடுத்து வெளியில் விடுங்கள். நன்றி. அடுத்ததாக தேனி பயிற்சி செய்வோம். உங்களது காதுகளை மூடி கண்களை விரல்களை வைத்து அப்படியே சத்தம் வருவதாக நீங்கள் 5 தடவை செய்து கொள்ளுங்கள். நன்றி. அடுத்ததாக நாங்கள்
சாந்தியாசனம் செய்து கொள்வோம். கண்களை மூடியபடி உங்களது கைகளை அப்படியே வைத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இதுவரை நேரமும் நாங்கள் இந்த பயிற்சியை செய்வதால் எமது உடல்நலத்தை நாங்கள் பேணுவதற்காக ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்காக இந்த பயிற்சியை ஒவ்வொரு நாளும் முடிந்தவரை செய்து கொண்டு இருக்கின்றோம். பாமுகத்தில் இந்த பயிற்சி நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்காக எல்லா இதையும் இணைந்து உறவுகள் உங்களும் நீங்களும் செய்வதால் உங்களுக்கும் நல்ல பயனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உள்ளங்காலிலிருந்து தலைவரை நமது பாதங்கள் அனைத்துமே மிகவும் சிறப்பாக இயங்குவதற்கு நாங்கள் இந்த பயிற்சியை செய்து கொள்கிறோம். விரல்கள், நரம்புகள், உள்ளுறுப்புகள் அனைத்துமே நன்றாக சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நமது இரத்தோட்டம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. முழங்கால்கள், துடைகள், உள்பகுதி, வெளிப்பகுதி, கைகள், உள்பகுதி, வெளிப்பகுதி, விரல்கள், நகங்கள் அனைத்துமே நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நமது உள்ளுறுப்புகள் அனைத்துமே நன்றாக சத்தோட்டம் நன்றாக சீராக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நாம் இதெல்லாம் செய்து கொண்டு இருப்பதனால் நமக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நாங்கள் இதை செய்து கொண்டு இருக்கின்றோம். எமது தலையில் இருக்கும் எல்லா உறுப்புகளும், முகத்தில் இருக்கும் எல்லா உறுப்புகள், உள்ளுறுப்பு, வெளியுறுப்பு அனைத்துமே நன்றாக சீராக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நாம் இதை செய்து ஒவ்வொரு நாளும் நல்ல பலனை பெற்றுக்கொள்கிறோம். எமக்கு இதனை பயிற்சி அளித்து தந்த திருமதி தர்ஜினி சண்முகநாதன் அவர்களுக்கும் எமக்கு இதுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் பாமுக உறவுகள் அனைவருக்கும், வாணிமோகன் அவர்களுக்கும், அதிபர் அவர்களுக்கும், இதை நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றியினை தெரிவித்து எமக்கு உதவியாக நாங்கள் இதனை செய்வதற்கு எமக்கும் இயற்கையின் வழிநடத்தலிலும் இறைவனின் எமக்கு துணையும் இருப்பதனால் நாங்கள் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு உங்களது கை விரல்களை நீங்கள் உதஞ்சி 3 தடவை உங்கள் கண்களில் ஊற்றி நீங்கள் இறைவனுக்கும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு செய்து கொள்வோம். நாங்கள் முதலாக 3 தடவை நீங்கள் உங்களது கண்களை ஊட்டிக் கொள்ளுங்கள். அப்படியே நேரடியாக மெதுவாக அந்த கை விரல்களை நீங்கள் பார்த்து நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். நன்றி வாணி. நன்றி, சிறப்பு. அழகாக தொகுத்து வழங்கினீங்க. உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. அழகா இருந்தது எல்லாருக்கும். நன்றி. உடல் உறுப்போருடன் பேசியதும் நல்லது. நன்றி. நன்றி நன்றி நன்றி. நமது அன்பான சகோதரியும் ஆசிரியருமான திருமதி தர்ஷினி சண்முகநாதனுக்கு சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு நடத்தின நன்றி சகோதரி செல்வி நித்யானந்தனுக்கும் சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு அதன் சிறப்பித்த அத்தனை சகோதரிகளுக்கும் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்தையும் குறிக்கொண்டு நான் இங்கிலீஷ் கிளாஸுக்கு வெயிட் பண்ணுகிறேன். நன்றி. எதுக்கு? இங்கிலீஷ் கிளாஸ். இங்கிலீஷ் கிளாஸ். நன்றி நன்றி. இங்கிலீஷ் அவரு ஹாலிடே போட்டாரா? சும்மா கதையை கிளப்ப கூடாது. நன்றி, வணக்கம். இல்ல கதை கிளப்ப சும்மா சொன்னேன்.